ஆன்மீக அன்புகளுக்கு எனது காலை வணக்கங்கள். இன்று விஸ்வாவசு தமிழ் வருடம் தை மாதம் 8ஆம் தேதி மகர மாதம் ஹேமந்த் ருது உத்தராயணம் 22/1/2026 ஜனவரி மாதம் வியாழக்கிழமை. இன்று சதுர்த்தி, இன்று மேல்நோக்கு நாள். இன்றைய நல்ல நேரம் காலை 10:30 11:30 வரை, மாலை 12:30 1:30 வரை. கௌரி நல்ல நேரம் மாலை 6:30 7:30 வரை. இன்றைய ராகு காலம் மதியம் 1:30 3 மணி வரை. இன்றைய குளிகை காலை 9 மணிலிருந்து 10:30 வரை. இன்றைய யமகண்டம் காலை 6 மணிலிருந்து 7:30 வரை. இன்றைய சூலம் தெற்கு திசை, பரிகாரம் தைலம். இன்றைய சூரிய உதயம் காலை 6:35. இன்றைய திதி இன்று அதிகாலை 2:58 வரை திருதியை, பின்பு சதுர்த்தி. இன்றைய நட்சத்திரம் இன்று பிற்பகல் 2:33 வரை சதயம், பின்பு புரட்டாதி. இன்றைய அமிர்தாதி யோகம் இன்று காலை 6:34 வரை சித்த யோகம், பின்பு பிற்பகல் 2:33 வரை மரண யோகம், பின்பு சித்த யோகம். இன்றைய கரணம் இன்று அதிகாலை 2:58 வரை கரசை, பின்பு பிற்பகல் 2:33 வரை வனிசை, பின்பு பத்திரை. இன்றைய நேத்திரம் இன்று பிற்பகல் 2:33 வரை குருட்டு, பின்பு ஒரு கண். இன்றைய ஜீவன் இன்று முழுவதும் அரை வாழ்க்கை. இன்றைய சந்திராசிரமம் இன்று பிற்பகல் 2:33 வரை பூசம், பின்பு ஆகியம். இன்றைய கிரக நிலை பார்த்தீங்கன்னா, மிதுன ராசியில் குரு பகவான், சிம்மத்தில் கேது பகவான், மகர ராசியில் சூரிய பகவான், சுக்கிர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், கும்பராசியில் ராகு பகவான், சனி பகவான், சந்திர பகவான். இன்றைய ராசி பலன் பார்த்திங்கன்னா, மேஷ ராசி நண்பர்களுக்கு எந்த விஷயத்தை நீங்கள் எடுத்தாலும் தொட்டாலும் ஆரம்பித்தாலும், யாருக்காவது எதாவது செய்யணும் போனாலும் அதில் ஒரு ஆதாயத்தை பெறக்கூடிய நாள். ஆதாயம் இல்லாமல் எந்த காரியத்தையும் நீங்கள் செய்ய மாட்டீங்க. நீங்கள் செய்கின்ற ஒரு வேலையும் உங்களுக்கு நல்ல ஒரு ஆதாயத்தையும் வருமானத்தையும் கண்டிப்பாக பெற போகிறீங்க. அதனால் நல்ல ஒரு அற்புதமான நாள் அமைது உங்களுக்கு. ரிஷபராசி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மற்றவங்களாலேயும் உங்களுக்கு நல்ல நன்மை நடக்க போகுது. நீங்களும் மற்ற நன்மை செய்யக்கூடிய ஒரு நன்மை நிறைந்த நாளாக அமையுது. நண்பர்கள் நிறைய உதவி பண்ண போகிறீங்க, அவங்க உதவி பண்ண போகிறாங்க. நல்ல ஒரு நன்மை நிறைந்த நாள் உங்களுக்கு. மிதுராசி வச்சுக்க, இது வரைக்கும் ஒரு தெளிவு இல்லாமல் வந்திருப்பீங்க. இப்போ ஒரு தெளிவோடு ஒரு விஷயம் செய்கின்ற செயலை மிக நுணுக்கமாக தெளிவோடு ஆழ்ந்து யோசி செய்யக்கூடிய ஒரு நாளாக உங்களுக்கு இந்த தெளிவே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். ஒரு தொழில் சூட்சுமத்தை புரிய வைக்கக்கூடிய ஒரு நாளாக கண்டிப்பாக அமைப்பது உங்களுக்கு. கடகராசி கொஞ்சம் அமைதியாக இருந்தாலும் சிறப்பு உங்களுக்கு இன்று உங்களுக்கு. ஏன்னா 8 சனி போன்ற சில விஷயங்களை யோசித்து செய்வதை விட கொஞ்சம் அமைதியாக மற்றவர்கள் வழிவிட்டு நிற்பது உங்களுக்கு ஒரு சிறந்த நாளாக அமைகிறது. சிம்மராசி கேது இருக்கார். கேது சில சமயங்கள் கெடுக்கக்கூடியவரை கொடுத்து கெடுக்கக்கூடியதால் கொஞ்சம் சில இழப்புகளை கொடுப்பார். இழப்புகளை கொடுத்தாலும் அந்த கெடுத்து கொடுக்கக்கூடிய பகவான் கேது இந்த இழப்பை ஈடு செய்ய அளவுக்கு ஒரு நல்ல வழியும் ஒரு வருமானத்தையும் கண்டிப்பாக கொடுத்துவார். கவலைப்படாதீங்க. கன்னிராசிலையும் பார்த்தா உங்களுக்கு சிலருடைய உதவிகளை பெறக்கூடிய நாளுங்க. அதனால் மற்றவங்களை உதவிகளை எதுவும் செய்ய முடியாதனால இன்று சிலருடைய உதவிகளை நீங்கள் பெறக்கூடிய நாளாகுது. உதவி பெற்று சில விஷயங்களை செஞ்சீங்க, தப்பு கிடையாது. உதவி செய்வதும் உதவி பெறுவதும் தவறுல உதவி பெறக்கூடிய நாளாக அமைது உங்களுக்கு. துலாம் ராசி கொஞ்சம் செலவு இருக்குது தான் செய்யும். அந்த செலவை கொஞ்சம் நீங்கள் சமாளிங்க. உங்களுடைய கையிருப்புலாம் கொஞ்சம் கரையக்கூடிய நாளாக அதுக்கு செலவுகள் கொஞ்சம் சுப செலவாக இருக்கின்ற போது கண்டிப்பாக அந்த செலவால் உங்களுக்கு ஒரு மன மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் உங்களுக்கு அமையுது. விருச்சிக ராசின்னு பார்த்தா உங்களுடைய ஆசைகள் சிறு சிறு ஆசைகளாக இருக்கும். அந்த ஆசைகள்லாம் கொஞ்சம் இன்று நீங்கள் அந்த ஆசையை நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய ஒரு நாளாக அமைகிறவங்களுக்கு. தனுசு ராசின்னு பார்த்து வச்சு ஆர்வம், சில விஷயங்கள் ஆர்வமாக செய்யுங்க. அந்த ஆர்வம் உங்களுக்கு ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுக்க போகுது உங்களுக்கு. மகராசி நண்பர்களுக்கு பரிசுகளை பெற போகிறீங்க. மற்றவர்களுடைய ஒரு பாராட்டு பரிசு பெறக்கூடிய நாளாக அமைகிறது உங்களுக்கு.
கும்பராசினருக்கு வந்து சில விஷயங்களை நீங்கள் எடுத்துக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் பயபக்தியோடு பயந்து செய்யக்கூடிய நாளாக தான் இது உங்களுக்கு அமைகிறது. உங்களுக்கு மீனராசினருக்கு பார்த்தவங்களுக்கு எந்தலையும் செய்கிறது ஒரு உறுதியாக இருங்க. அந்த உறுதியாக செய்கின்ற போது அந்த உறுதியாக உங்களோட வெற்றியை முழுது கண்டிப்பாக கொடுக்க போது அனைத்து ராசினர்களுக்கும் இன்னொரு இனிய நாளாக ஒரு வெற்றி நாளாக அனைவருக்கும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.